வணக்கம். 1/4/2026 புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய தேதி இன்று காலை 7:37 வரை சதுர்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 4:37 வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 4:37 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி கும்பராசி என்பவர்கள். மேசராசி என்பவர்களே, இன்று எதிரிகளின் பலம் மேலோங்கி காணப்படுகிறது. எனவே எக்காரியத்திலும் நிதானத்தன்மையுடன் செயல்படவும் உடல்நிலையில் அதீத கவனம் செலுத்துவது நல்லது. ரிஷபராசி என்பவர்களே, இன்று பஞ்சமத்தில் சந்திரன் உள்ளார். எனவே எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். தனவரவு உண்டு. மிதுனராசி என்பவர்களே, இன்று உடல்நிலையில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் வீண் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. கடகராசி என்பவர்களே, நீங்கள் இன்று எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு இன்று பலன்கள் கிடைக்கும் நாள். சிம்மராசி அன்பர்களே, இன்று பேச்சால் பிரச்சனை வரக்கூடும். எனவே பேச்சில் நிதானத்தன்மையை கடைபிடிப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே எக்காரியத்திலும் பதற்றப்படாமல் நிதானமாக செயல்படவும் வீண் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று வீண் விரயம், வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று தனலாபங்கள் மேலோங்கும் நாள். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெற்று மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். மகராசி அன்பர்களே, இன்று பாக்கியத்தில் சந்திரன் உள்ளார். எனவே வரவேண்டிய பாக்கியங்கள் வசூலாகின்றி பரவசப்படுத்தும் நாள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டிரம் தொடர்வதால் இன்று புது முயற்சிகள் அறவே தவிர்க்கவும் மற்றவர்களை மீன் வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, மற்றவர்களின் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளில் தடை தாமதம் குறுக்கீடு ஏற்படும். எனவே எக்காரியத்தில் மிகுந்த கவனமுடன் செயல்படுவது நல்லது. வணக்கம். வெற்றி பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.